நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் அடியனுடைய ஆசீர்வாதம், வாழிய நலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் போய்விடுகின்றது. பிறப்பில் இருந்து அவன் ஒரு நிலையை அடைகின்ற வரை எத்தனை விதமான போராட்டங்களை அவன் சந்திக்கின்றான். துரோகங்கள், ஏமாற்றங்கள், சந்தோஷங்கள் இன்று ஒவ்வொன்றும் அவன் வாழ்விலே கலந்து விளையாடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவன் இறைவன் மீது வைக்கின்றான். இறைவன் சார்ந்த இறைவனாய் அம்சமாகிய அந்த நவகிரகங்களின் மீது வைக்கின்றான். அதைத்தான் ஜோதிடம் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நவகிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம், பலம் குறைந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை. நம்முடைய கர்மாவுக்கேற்ற பலனை அந்தந்த காலகட்டத்தில் அவை தந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கர்மாவினுடைய கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் இவருடைய பார்வை தேவை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சொல்வார்கள், கிராமப்புறங்களிலே தாயோடு சுவையும், தந்தையோடு துணையும், மனைவியோடு மானமும், குருவோடு எல்லாமும் போய்விட்டது என்று சொல்வார்கள். ஆக ஒரு குரு ஒருவனே அனைத்தையும் திருப்பி தரக்கூடியவன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு, ஜோதிட சாஸ்திரத்தில் குருவின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் தான் நம்ம சனிப்பெயர்ச்சியை கடந்து நம்மை நோக்கி அது நகர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. கர்மாவின் பலனை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு மாறுவதற்கு குறைஞ்சமான ஒரு காலம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணிதம், வாக்கியம், இந்த ரெண்டும் தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டார். அதே பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சி ஆகின்றார். இந்த குரு பயிற்சி எந்த விதமான ஒரு தாக்கத்தை, எந்த விதமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தருமா என்று இப்போ கேள்வி நம் முன் எழுந்து நிற்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியை நம்ம அவளோடு எதிர்பார்க்கிறோம். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, தொழில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? தரும். காரணம் என்னன்னா, மிதுனம் என்பது புதனுடைய இடம். அந்த இடத்தில் இருந்து அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரனுடைய இடத்தை நோக்கி அவர் நகர்ந்து விட்டார். இது எவ்வாறு இருக்கும், எந்த விதமாக நம் வாழ்வை நடத்தி தரும் என்பதைத்தான் நம்ம சோடி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் இங்கே, சூரியன், சந்திரன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், இவர்களாம் நண்பர்களாக இருக்கின்றார்கள். நண்பர்களாக இருந்தாலும் கூட இந்த சோடி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. அதாவது இந்த சோடி பிரசன்னம் என்பது ஆழ் மனத ரகசியங்களையும் எப்பொழுதோ செய்த கர்மாவின் பலனையும் கணித்து சொல்லக்கூடியது தான். அந்த வகையில் சனி பகவானுடைய நிலையையும் குரு பகவானுடைய நிலையையும் வைத்து இப்போ நான் சோழி பிரசனம் பார்க்க போகிறேன். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு. அதே நேரம் ஜனன காலத்தில் குருவினுடைய அமைப்பு சரியாக அமர்ந்து விட்டால் அற்புதம். அவ்வாறு அமையவில்லை என்றால் சில மேடு பள்ளங்களை நாம் கடந்துதான் வர வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை எடுத்துக்கிட்டா 5, 7, 9, இந்த 5, 7, 9 குருவின் பார்வை படுகின்ற இடம் அற்புதம். அந்த அற்புதமான இந்த குருவினுடைய பார்வை, இந்த குரு பெயர்ச்சி 2026 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு மனிதன் கலங்கி நிற்கும் பொழுதும், கண்ணீர் சிந்தும் பொழுதும், நம்பிக்கையை இழந்து தவிக்கும் பொழுது அவன் மனம் ஏனோ இறைவனை நாடுகின்றது. இறைவன் நாடுகின்ற பொழுது அவனுடைய மனம் நவ கிரகங்களுடைய நிலையை நோக்கி நகர்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகத்தில் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா சனியுடைய பயிற்சி நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்தே விட்டது. குருவினுடைய பார்வை ஒன்று போதுமே பட்ட மனம் துளிர்க்கும், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியதான குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை கோடி புண்ணியம் என்றெல்லாம் சொல்வார்கள். எல்லோருக்கும் அந்த புண்ணியம் கிடைத்து விடுமா? வாழ்க்கையில் ஒருவர் இருக்க, அரசியலையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, ஒரு உன்னதமான நிலையை எல்லோரும் அடைந்து விட முடியுமா?
வாடுகின்ற காலத்தில் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதே பெரும்பாடாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த 2026 பொறுத்தவரை குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்காதா? எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ இழப்புகள், இல்லறத்தில் மட்டுமல்ல தொழிலில் மட்டுமல்ல கடுமையான போராட்டங்களை சந்தித்து வேண்டீர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். குரு பயிற்சி மட்டுமல்ல, சனி பகவானுடைய பயிற்சியையும் சனி பகவானுடைய இருப்பையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த 2026 குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வருகின்ற குரு பகவான் வருவதோடு உச்சம் பெறுகின்றார், பலம் பெறுகின்றார். கடகத்திலே உச்சம் பெற்று அவர் பார்க்கின்ற பார்வை, இங்குதான் ஒரு விளையாட்டு பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி எப்போதும் கிடைக்கணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் தந்தாலும் கூட அத்தனையும் உங்களுக்கு நன்மை தானே. குரு பகவானால் எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் எந்த விதமான நன்மையும் பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தெய்வ பலம் மட்டுமே துணை இருந்தது உங்கள் வாழ்க்கையில். அனுபவப்பட்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எத்தனை தொழிலை பொறுத்த வரைக்கும் ஜானேறினால் முழம் நடக்கும். யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவதெல்லாம் என்று நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்க, யார் வாழ்க்கைக்கு நல்லது செய்தீர்களோ அவர்களே உங்களுக்கு முதல் சத்துருவாக மாறுவதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டீர்கள். பெற்ற தாயாக இருந்தாலும் கூட சத்துருக்களாக மாறுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தானே. எதையெல்லாம் பிரியக்கூடாதோ அத்தனையும் பிரிந்தீர்கள், இதையெல்லாம் இழக்கக்கூடாதையோ அத்தனையும் இழந்தீர்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம், அதாவது புயல் வந்து நின்று கடந்து சென்ற ஒரு காலகட்டம் தான் சனி பகவானுடைய இந்த பாதிப்பும் இல்லாத ஒரு காலகட்டம். 2026 குரு பகவான் பலம் பெற்று கடகத்தில் இருந்து உங்களை பார்க்கின்றார். எத்தனையாவது பார்வையாக? 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் 7ல் களத்திர குருவாக இருக்கின்றார். பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, அற்புதம் என்று தான் நான் சொல்லுவேன். அற்புதம் என்று சொன்னாலும் கூட தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஒரு கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அளந்து போடுவார்கள், தானியங்களை அளந்து போட்டாலும் கூட அது இருந்து 2 மணியை எடுத்து அந்த மாகாணியில் போட்டுக்குவாங்க, படியில் போட்டுக்குவாங்க. காரணம் என்றால் எதிர்காலம் பற்றிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு பிறருடைய நலனை மட்டுமே நினைத்து வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஜென்ம சனி, அதே நேரத்தில் பாத சனி எல்லாம் கடந்து வந்தவங்க வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அத்தனையும் மருத்துவம். ஜானேறினால் முடம் சறுக்குகின்ற ஒரு காலகட்டத்தை கடந்து இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள். அதே நேரம் குருவின் பார்வை கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் கூட கடுமையான போராடி உங்கள் வாழ்க்கையில் குருவினுடைய அந்த 7ஆம் பார்வை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் 7ல் களத்திர குருவாக இருக்கிற குடும்பம். எல்லோரும் சொல்லுவார்கள் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒத்து பாருங்களேன். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் சிலருக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சில பிரிவை சந்திப்பார்கள். இந்த காலகட்டத்தில் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட எதை இழக்கக்கூடாதோ அதை இழக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் விதியோ சதியோ அமைந்துவிடும். கவனமாக இருந்து விடுங்கள், நிதானமாக இருந்து விடுங்கள், பொறுமையாக இருந்து விடுங்கள். என்றோ எப்பொழுதோ எங்கோ செய்த தவறு இன்று படம் எடுத்து ஆடுகின்ற பாம்பை போல் பயமுறுத்தும். நிதானமாக இருந்துங்கள். வாக்கை கொடுப்பதில் ஒரு போராட்டமான ஒரு காலகட்டமாகத்தான் அமையும். அதே நேரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். அதே நேரத்தில் யாரிடமும் சென்று நில்லாத ஒரு நிலை, மதில்மேல் பூனையாக வளமா இடமா என்று போராடி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம். உடல்நிலையில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட தூர பயணமாக இருந்தாலும் சரி, அறிமுகம் இல்லாத மனிதரோடு பழகுவதாக இருந்தாலும் சொல்லி கவனம். சில நேரம் தன்னம்பிக்கையும் இழந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையத்தில் உங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிறது வார்த்தை இதுதான். தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்லுவேன். தெய்வ பலம் மட்டுமே உங்கள் வாழ்வில் பிறப்பிலிருந்து அந்திம காலம் வரை உங்களை தொடர்ந்து வருகின்றது. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு, குருமார்களுடைய வழிபாடு, சில சாப பாவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை பயமுறுத்த தொடங்கும். காரணம், பெண் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். அறிவில்லாத மனிதர்களோடு அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோடு இருப்பது கடுமையான பாதிப்பை தரும். பிள்ளைகள் மத்தியில் ஒரு அந்யோன்யம் இருக்குங்க. அதே நேரில் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடு யோகம் கிட்டும். அரசியல், ஆன்மீகம், பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். நான் சொன்னேன் அல்லவா, சொன்னேன் அல்லவா, களத்திர குழு கணவன் மனைவிக்குள்ள சிலருடைய வாழ்வில் சில பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் விட்டு கொடுப்பவர் யாருமே கெட்டு போவதில்லை. அந்த வகையில் அனுசரித்து போங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது 2026 இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய 7ஆம் பார்வை நன்மையும் தீமையும் கலந்தே உங்களுக்கு தரும். முடிந்தவரை சனி பகவானுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாராகிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 21 அல்லது ஒரு 51 எலுமிச்சங்கடி கோர்த்த ஒரு மாலையை அணிவிப்பீர்களானால் சில தடுமாற்றங்கள், சில பிரச்சனைகள், சில மனக்குறைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழுகின்ற ஒரு நிலையை குரு பகவான் தருவார்.